நைட்டு தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் காப்பாற்றி தன வேலையும் பண்ணினது இந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் தான். அப்பேற்பட்ட உழைச்ச உறுப்பினர்கள் எந்த கட்சியிலையும், தமிழ்நாட்டிலேயும் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க. அப்படி உழைச்ச இந்த கட்சி தொண்டர்களை அவ்வளவு இழிவா மெண்டலு பிராடு அப்படின்னு அழகா இழிவுபடுத்துறாரு. இதே இப்போ ஒரு சமீபத்தில் பேசிட்டு இருக்கோம் ஒரு லாட்ஜில். அவர் கேட்கிறாரு, என்ன தண்ணி 2 சீட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு பதில், அம்மா 2 சீட் தரணும்னு சொன்னாங்க, நான் தான் 1 வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தோம். நாங்கள் சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை பிரச்சனைனா. ஆனா அவர் அந்த பார்வர்டு பிளாக் கட்சிக்காரர் கேட்கிறாரு, அவர் அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. 2 சீட் கொடுக்குறனாங்க, நான் தான் 1 வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதோடு நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. இன்னொரு சீட் வாங்கிட்டு வந்தா யாரையும் நிறுத்துறது? எவன் நம்பிக்கையானவன் இருக்கேன்? புரோட்டாவை பிச்சு போட்டு குழம்பு ஊத்துனா அவ்வளவு ஓடி போயிருவேன். 7-8 பேர் உட்காந்துருக்கோம். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது நாங்க புரோட்டாவை ஓடி போறாளா? இவரு ஓடி போயிட்டாரு 1.5 மாசம். அப்ப எல்லாம் இவங்களை போய் காப்பாத்தி பெயில் எடுத்து கொண்டாந்து ஜாமீன்தார் 100 பேருக்கு 200 பேர் ஜாமீன்தார் தருமபுரி மாவட்டத்துல இருந்து தான் வருவாங்க. ஃபாலோ பண்ணிக்கிறோம். நாங்க தான் புரோட்டாவை பிச்சு புரோட்டா ஓடிடுவோம். நீ மற்றவங்க யாராச்சும் உங்க மனைவி அப்படி இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது உங்க பங்காளி, உங்க ஊர்ல ஏதாவது உங்க கூட பிறந்த தம்பி, அவர் ஏதாவது உணர்வு இருந்தா கூட அவரை கூட நீங்க நம்புங்க. அப்படி இந்த கட்சி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று வந்தாரோ, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கூட அடிக்கிறது வந்தவர் அவர் தான். அப்ப இருந்து இந்த கட்சியில் இருக்கிறாரு. பழைய ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் அவரை தெரியும். அக்காவுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம கரூர் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்து